நம்மளுடைய முதலாவது எக்ஸசைஸாக பார்க்க போற செக்ஷன் ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல வர fill in the blanks. அதுல முதலாவது எக்ஸசைஸ் பார்ப்போம். climate is the word we dash அந்த டேஷ்ல வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க for weather over a long period of time. ரைட். அப்ப இந்த வசனத்தை நம்ம ஃபில் பண்றதுக்கு முதலாவது we have to understand the meaning of the sentence. நம்ம இந்த வசனத்தோட மீனிங்கை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அதுல என்ன சொல்றாங்கன்னா climate is the word. நம்ம climate என்ற வேர்டை வந்து அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்றோம் கன இடங்கள்ல. climate சூடா இருக்குது, climate சரியில்லை அப்படின்னு சொல்லி வர ஒரு 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 காலநிலையை ஒரு சூழ்நிலையை குறிச்சு காட்டுறதுக்கு நம்ம பாவிக்கிற சொல்லி இந்த climate. ஸோ பார்ப்போம். climate is the word we dash. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? climate என்ற அந்த வேர்டை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அன்றாடம் நம்மளோட வாழ்க்கையில எஸ்டிமேட்னு சொல்றது எஸ்டிமேட் பார்க்கறது, ஒரு ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்க்கறது, கணக்கிட்டு பார்க்கறது. ப்ரெடிக்ட் முன்கூட்டி அறிவிச்சு பார்க்கறது. டிஸ்கிரைப்னு சொல்றது வர்ணிக்கிறது. அப்ப நமக்கு யூஸ் என்று சொல்ற வேர்டு என்னது? climate is the word we use. நம்ம பாவிக்கிறோம், அன்றாடம் பாவிக்கிறோம். for weather காலநிலைக்காக over a long period of time, ஒரு நீண்ட காலமாக நம்ம பாவிக்கிறோம் சொல்லு. the desert has a dry climate because there is very little rain. அப்ப டெசர்ட் ஹேஸ் அ ட்ரை கிளைமேட்னு சொன்னா என்ன? பாலைவனங்கள் வந்து மிகவும் வறட்சியான ஒரு காலநிலையை கொண்டிருக்கும். பிகாஸ் ஏனெனில் தேர் இஸ் வெரி லிட்டில் ரெயின், மிகவும் குறைஞ்ச அளவு மழை வீழ்ச்சி தான் அங்க இருக்க போகுது. த யூகே டேஷ் அ டெம்பரேட் கிளைமேட். டெம்பரேட் கிளைமேட் என்று சொல்றது ஒரு ஒரு மாறக்கூடிய, வேறு வேறு காலநிலைகள்ல மாறக்கூடிய மாதிரியான ஒரு கிளைமேட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. த யூகே என்று சொல்றது வந்து நமக்கு தெரியும், யுனைடெட் கிங்டம், அதாவது லண்டன் நம்ம சொல்லுவோம் யூகே. த சொல்ல நம்ம அந்த மாதிரியான சில நாடுகளுக்கு கொஞ்சம் சுப்பீரிட்டியான நாடுகள், த யூஎஸ்ஏ, த யூகே, த இந்தியா, த ஸ்ரீலங்கா, த பாகிஸ்தான், த பங்களாதேஷ் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். பட் ஃபார் யூகே, யூஎஸ்ஏ இந்த மாதிரியான கண்ட்ரிஸுக்கு முன்னுக்கு வி யூஸ் த, பிகாஸ் தே அவங்கள வந்து அந்த சுப்பீரியாரிட்டி அவங்கள காட்டுறதுக்காக. அதை நம்ம கண்டினியூஸா இந்த கிளாஸஸ்ல பார்ப்போம், அங்க இதை பாவிக்கிறது. The UK dash a temperate climate. அப்ப UK என்ன செய்ய போகுது? ஒரு temperate climate கொண்டிருக்க போகுது. So UK ஒரு singular word, therefore we can't use have. நம்ம have என்ற சொல்லு பாவிக்க முடியாது. It is singular. அது singular என்ற படியால, ஒருமையில் இருக்கிற படியால we use it has. UK has a temperate climate, which means இங்க பாருங்க கணக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. what, these, that, which. அப்ப ரெண்டு வேர்டை இங்க ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறாங்க. அப்ப அந்த இணைக்கும் போது இதுக்கு மிக பொருத்தமாக வர்றது which. அதாவது யூகே ஒரு மாறக்கூடிய காலநிலையை கொண்டிருக்குது. which அதாவது அந்த கொண்டிருக்குது என்று சொன்ன அந்த முதலாவது சென்டென்ஸோட ஒரு அர்த்தத்தை இங்க விளங்கப்படுத்துறதுக்காக நம்ம which என்ற ஒரு கன்ஜங்ஷன், ஒரு இணைப்பு சொல்ல பாவிக்கிறோம். மீன்ஸ் விண்டர்ஸ் ஆர் ஓவரால், எப்பயுமே விண்டர்ஸ் ஆயிருக்கும். மைல்டு அண்ட் குறைவாக இருக்கும். சம்மர்ஸ் அதாவது வெக்கையான, சம்மர் என்று சொல்றது அங்க கொஞ்சம் வெக்கையான நாட்களை. ஜெனரலி டோன்ட் கெட் டூ ஹாட், பொதுவாக அவை வந்து மிகவும் கடுமையாக இருக்காது என்று சொல்லிக்கொள்ற ஒரு அர்த்தப்பாட்டுல இங்க வருது. ரைட். அப்ப நம்ம இப்ப வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பாருங்க. வசனம் மிக பொருத்தமாக எல்லாத்துக்கும் பொருந்தது. climate is the word we use for weather over a long period of time. climate என்ற சொல்லு நம்ம பாவிக்கிறோம் எதுக்கு? இந்த காலநிலையை குறிக்கிறதுக்கு மிக நீண்ட காலமாக பாவிக்கிற ஒரு சொல்லு. the desert has a dry climate. டெசர்ட் என்று சொல்லுவது பாலைவனம், ஒரு ட்ரை கிளைமேட்டை கொண்டிருக்கும், ஒரு வறட்சியான காலநிலையை கொண்டிருக்குது. பிகாஸ் தேர் இஸ் வெரி லிட்டில் ரெயின், மிக குறைஞ்ச அளவு மழை வீழ்ச்சியே அங்கே இருக்குது. The UK has, UK யுனைடெட் கிங்டத்துல வந்து என்ன மாதிரியான காலநிலை இருக்குது? ஒரு மாறக்கூடிய காலநிலைகள், டெம்பரேட் கிளைமேட். விச் ஏன் அந்த ரெண்டு முதல் வசனத்தையும் இந்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் இணைப்பதற்காக. விச் மீன்ஸ் விண்டர்ஸ் ஆர் ஓவரால் மைல்டு, மிகவும் எப்பயும் பார்த்தா விண்டர்ஸ் வந்து குறைஞ்ச அளவிலேயே கொஞ்சம் குளிராக இருக்கும். அண்ட் சம்மர்ஸ் வெக்க நாளுகள்ல பார்த்தீங்களா இருந்தால் ஜெனரலி டோன்ட் கெட் டூ ஹாட், பொதுவாக மிகவும் பெரிய அளவுல அது வந்து வெக்கையாக இருக்காது, வெக்கையான நாட்கள்ல என்ற அர்த்தத்துல அது வருகிறது. ரைட். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்ஸாக இருக்க போகுது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூவா பாருங்க. நம்ம தொடர்ந்து இந்த செக்ஷன்ல எக்ஸசைஸ் செய்து கண்டு போவோம். இந்த வீடியோவை நீங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி ரெகுலரா நம்ம எக்ஸசைஸை செய்ய செய்ய உங்களுக்கு பிடிஇல வந்து நீங்க ட்ரெயின் ஆகி உங்களுக்கு தேவையான ஸ்கோர்ஸ் நீங்க பெறுறதுக்கு எங்களோட கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
கிளாஸஸ் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் குரூப் கிளாஸஸுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை கிளாஸஸுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் இன்டெப்த் ட்ரைனிங் செஷன்ஸில் நாங்கள் உங்களை என்கேஜ் பண்ணுவோம்.